எல்லாருக்கும் வணக்கம். பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. நம்ம கூட இன்னைக்கு கிருஷ்ணநாராயணன் அவர்கள் இருக்காங்க. ஐயாக்கு பாத்தீங்கன்னா இப்போ 77 வயது ஆகுது. மலேசியா நாட்டுல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சைக்காக போன வருடம் ஜனவரி மாதம் வந்திருந்தாங்க. ஐயாவுக்கு நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தி ஃபிக்ஸ்டா பற்கள், தற்காலிக பற்கள் கொடுத்துருந்தோம். இப்போ 6 மாதம் கழிச்சு போன வருடம் நம்ம அவங்களுக்கு HIPC நீண்ட கால பற்களும் மாத்தியாச்சு. இப்போ ஐயா செக்கப்காக மறுபடியும் மலேசியால இருந்து நம்ம கிளினிக்காக வந்திருக்காங்க. நம்ம செக்கப் பார்த்தாச்சு. இம்ப்ளான்ட் நல்லா இருக்கு, பற்களும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு. ஐயாவோட இந்த மொத்த சிகிச்சை அனுபவம் நம்ம மருத்துவமனையில எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் மலேசியாவிலேருந்து இதை என்ன மலேசியாவுக்கு ஒரு நண்பர் மூலியமாக இங்கே இந்த ஒரு டென்டல் கிளினிக் இருக்குன்னு வந்தேன். நானும் பயந்துக்கிட்டே தான் வந்தேன், எப்படி இருக்குமோ இதோ இருக்குமோ அப்படின்னு சொல்லி. பார்க்கும்போது ஒரு டென்டல் கிளினிக்கை விட இதில் ஒரு குடும்ப கிளினிக் மாதிரி நான் ஃபீல் பண்ணது ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா இங்கே என்னுடைய கொஞ்சம் கூட அந்த பயன்றது போச்சு. முதல் நாள் 2ஆம் நாள் வந்தப்போ இந்த பல் எனக்கு நிறைய எல்லா பல்லுமே பழுதாக இருந்ததுனால அவங்களோட அட்வைஸ் ஒவ்வொரு இதையும் நுணுக்கமான முறையில் அட்வைஸ் பண்ணாங்க. என்னென்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம், இப்போ என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு. அது மாதிரி நான் ஒரு வருடம் போன வருஷம் ஜனவரி சொன்ன மாதிரி ஜனவரி எனக்கு 77 வயது ஆகின்றது. 55 வயசு இருந்து இந்த பல் பிரச்சனை, நிறைய பிரச்சனை. ஒரு பயம் என்னென்னா, ஒரு பல் எடுக்கிறதுக்கு எப்படா பிடுங்கிறது பயந்துக்கிட்டே இருந்தால் நிறைய பல் தான் இருந்துச்சு. அப்போது கடிக்க முடியாத எதுவுமே கடிக்க முடியாத வலி, ரொம்ப சிரமப்பட்டேன். அப்புறம் தான் இதை கேள்விப்பட்டு இங்கே நான் இந்த சிகிச்சை எடுத்த பிற்பாடு எனக்கு எல்லாமே பக்கத்தில் இருந்து எல்லா சகோதரிகள் எல்லாம் உண்மையிலே என் பிள்ளைங்க தான். இவங்களோட அரவணைப்பில் நான் எனக்கு அந்த வலி எடுக்கும்போது ஒரு பல் எடுக்க பயந்தவன் எல்லா பல்லுமே எடுத்தாங்க. ஒரு வலின்றது கொஞ்சம் கூட எனக்கு ஃபீல் பண்ணல. அதை எடுத்து நல்லபடியாகவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து டெம்பரரியாக பொறுத்து அனுப்புனாங்க. எனக்கு அந்த இது இல்லை. ஆனால் இவ்வளோ 6 மாதம் கழிச்சு திருப்பி நிரந்தரமாக பொறுத்துனாங்க. இப்போ திருப்பி வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு எந்த ஒரு வலி இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் அந்த அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் எது கடித்தாலும், இப்போ எது கடித்தாலும் கூட பழங்கள் சாப்பிடும்போது கூட கடித்து சாப்பிட்டோமா கூட எதுவாக இருக்குது, எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறலாம் நிறைய இளமையாயிட்டுன்னு சொல்கிறாங்க. அது என்னுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி என்னை சொல்ல நானும் இளமையாகிக்கிட்டே இருக்கும் போல தெரியுது. என்ன உண்மையிலே மனசாரங்க. அதனால் நீங்கள் நான் இதை உண்மையாகவே சொல்ல வேண்டியனாக்கா, நீங்கள் மலேசியாவில் எந்த நாட்டில் இருந்தால் கூட இதை பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். நீங்கள் அப்புறம் நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு தெரியுவேன். நான் என்ன பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த வயசில் சொல்லி ஒருத்தங்களுக்கு ஒரு வியாபாரத்தை கொடுக்கணுன்றதில்ல. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் இன்னும் நல்லாயிருக்கும். ஐயா, இப்போ நீங்கள் 55 வயதுலேருந்து பல் பிரச்சனை சந்திக்கிறீங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டி மாற்ற செட்டும் பயன்படுத்திருந்தீங்க இல்லையா? அது எவ்வளோ வருடங்கள் நீங்கள் அது அடிக்கடிமா அது ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு அது ரெண்டாவது வாடைகள் நிறைய இருக்கும். இந்த வாடகை ரெண்டாவது எப்பப்பாரு நம்ம கழட்டிக்கிட்டு போட்டு சுத்தம் பண்ணிட்டு போட்டோம் கூட நம்ம யார்கிட்டயும் கம்யூனிகேட் பண்ணும்போது கூட அந்த வாடைகள் இருக்குது. எனக்கு ரொம்ப அன்ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது அடிக்கடி உடஞ்சிரும், இது பண்ணிக்கும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சும்மா. அது கம்ஃபர்டபுளாகவே இல்லாத இருந்த ஒரு சூழ்நிலைம்மா. இது அந்த பிரச்சனையே எனக்கு இல்லை. இந்த வாடைகள்லாம் கூட ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசும்போது கூட நல்லாயிருக்கு, எனக்கு அந்த வாடைகள்லாம் வரல. அதனால் ரொம்ப மன நிறைவாக இருக்குன்றம்மா. என்னுடைய உடலில் ஒரு பெரிய விஷயமாக பார்த்தேன். ஆனால் எனக்கு சுலபமாக நீங்கள் இந்த கிளினிக் எனக்கு சுலபமாக செஞ்சு கொடுத்து நல்லபடியாக அனுப்பிவிட்டது ரொம்ப நன்றி கூறிக்கொள்கின்றேம்மா. இப்போ இந்த சிகிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, நீங்க இந்த சிகிச்சை பண்ணணும்னு வந்திருக்கீங்க. ஓகே, வந்தீங்க, சிகிச்சை எடுத்தாச்சு. ஆனா சிகிச்சை எடுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு சில விஷயங்களை நினைச்சு பயம் இருந்திருக்கும். ஆமாம். அது என்னெல்லாம் விஷயமா இருந்தது? ஆமாம், இவங்க எப்படி செய்வாங்களோ. ஏன்னா இது நம்மளை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில் நீங்கள் பார்க்கும்போது
வந்து எப்படி இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இந்த ஒரு பல்லு எடுக்கிறதுக்கு எல்லா பல்லும் எடுத்துகிட்டு போடும்போது எப்படி நம்புறது. மலேசியாவில் கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம அங்கே போய் விசாரித்தேன். எங்கன்னா நாட்டில் கூட இருக்காங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அவங்க எனக்கு வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் ஒரு சுகர் பேஷண்ட். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போய் நான் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப சொன்னாங்க. இங்கே வந்து பிற்பாடு இதெல்லாம் வந்து டெஸ்ட் எடுத்து காட்டணும், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு உறுதிமொழி கொடுத்தாங்க. ஆனால் பயம்தான், சுகர் இருக்குது, என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதை வந்து அவங்களோட தைரியமும் நல்லபடியாக செஞ்சு அனுப்புகிறோம் படித்து உறுதிமொழி கொடுத்தோன்னே எனக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னென்னா, அவங்க செய்யும்போது நான் பார்த்தேன் அந்த ஃபேமிலி பாண்டிங்க, அது வந்து ரொம்ப உண்மையிலமா அது ரொம்ப உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். என் பிள்ளைங்க மாதிரி இருந்து பக்கத்துலேயே இருந்து எனக்கு ரொம்ப அரவணைச்சு அதை செஞ்சீங்களே, அது பெரிய விஷயமா நான் கருதுகிறேன். சரிங்களா, அது ரொம்ப நன்றியாக இருக்கும். இப்போ இந்த சிகிச்சை வந்து பண்ண பிறகு உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான மாற்றங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிகழ்ந்தது அப்படின்றது மாற்றங்கள் என்னென்ன? மாற்றங்கள் என்னென்ன? முதல்ல வந்து நம்ம ஆரோக்கியம் தான். இதை கேட்டிங்கன்னா, முதல்ல என்னோடய மாற்றங்கள் வந்து ஆரோக்கியம். ரெண்டாவது வந்து முதல்லாம் பேச பயப்படும், சிரிக்க பயப்படும். என்னென்னா வாய் திறந்தாலுமே அந்த ஒரு கம்ஃபர்டபுள், அங்கே சிரிக்கணும்னு நினச்சா சிரிக்க முடியாது. ஏன்னா கஷ்டப்பட்டு சிரிக்கணும், பல்லு நிறைய உடஞ்சி எல்லாம் டேமேஜாக இருந்த காரணம் அது. ரெண்டாவது தாராளமாக பேசவும் முடியாது. இப்போ அந்த பிரச்சனையே இல்லை, நல்லா சிரிக்கிறேன், நல்லா இது பண்ணுறேன், தாராளமாக பேசுகிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப சுலபமான ஒரு முறையில் வந்து எனக்கு ஏற்படுதா இருந்துச்சு. அது வந்து இந்த சிகிச்சையை எடுத்து நீங்க பலன் அடைஞ்சிருக்கீங்க ஓகேங்களா? இந்த சிகிச்சையை நான் இன்னும் பல பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க யாருக்கெல்லாம் இந்த சிகிச்சையை வந்து சொல்லணும்னு நினைப்பீங்க, பண்ணிக்கோங்க அப்படின்றது யாருக்கு சொல்லணும்னு நினைப்பீங்க? என்ன மாதிரி உள்ள மலேசியாவில் கூட நீங்கள் பார்த்து, இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் கூட இன்றைக்கி மலேசியாவில் இந்த மாதிரி என்ன மாதிரி பிரச்சனையை எதிர்கொள்கிறவங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவேன். நீங்கள் இப்போ நிறைய பேர் நம்பருக்கு கொடுத்துருக்குறேன், தொடர்பு வச்சுருப்பாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போங்க, இதெல்லாம் நிச்சயம் நடக்கும், பயப்பட வேண்டாம். இங்கே நான் அங்கே கேட்டேன் நேராக இங்கே போங்க, அவங்க எல்லாமே செய்து உங்களால் சுலபமாக உங்கள் பிரச்சனை தீர்த்து விடுவாங்க. அதுலேருந்து நான் உறுதிமொழி, நானே ஒரு உதாரணம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லக்கூடிய கடன்பட்டுருக்கிறேன். ஒரு வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 60 வயசு ஆச்சு, இதுக்கு மேலே நான் பல்லு கட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த வயதுன்றது வந்து நம்ம நினச்சாதான் வயசு. இப்போ எனக்கு 77 வயது ஆயும் கூட இன்னும் வந்து நான் வந்து அதை ஏன் அதை நான் செய்யணும்னு நினச்சேன்னா, என்னோட செய்கிற தொழிலும் சரி, என்னுடைய பார்க்கின்ற நண்பர்கள், புது இயக்கங்கள்லாம் போகும்போதெல்லாம் கூட இதில் வந்து என்னோட ஆரோக்கியமே வந்து பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். இப்படியே இவ்வளோ காலம் இருக்கிறாரு, நம்மளும் ஏன் வாழ முடியாது அப்படின்னு. என்னுடைய வலிமை என்னன்னாக்கா, எனக்கு இந்த வயசில் கூட நான் பல்லு இந்த மாதிரி நான் வந்து ஜனவரியில் செஞ்சு பட் என்னன்னா என்ன வாழ்க்கை ஆரோக்கியம், வயசுன்றது ஒரு இது கிடையாது, கட்டுப்பாடே கிடையாது. நம்ம உடலை ஆரோக்கியம் வச்சுக்கணும்னா அடிக்கடி இதெல்லாம் மாற்றம் செஞ்சால் இன்னும் வந்து நீண்ட காலம் வாழலாம். நீண்ட காலம் ஆரோக்கியமாக வந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்கும். அதில் வந்து அதை நான் கண்டுக்கிட்ட உண்மை. அதெல்லாம் வந்து உங்களோட சிகிச்சை செலவு பற்றி சொல்லிடலாம் ஓகேங்களா? இப்போ ஐயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தி நம்ம தற்காலிக பற்கள் கொடுத்துருந்தோம். இம்ப்ளான்ட் வந்து இட்டாலி பிராண்ட் இம்ப்ளான்ட் ஐயா தேர்ந்தெடுத்தாங்க. இம்ப்ளான்ட்டுக்கு வந்து மேல்தாடை கீழ்த்தாடை இம்ப்ளான்ட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. மேல்தாடியும் கீழ்த்தாடியும் இம்ப்ளான்ட் நல்லா எலும்போடு உறுதியாக இணையறதுக்காக நம்ம டைட்டானியம் பார் கொடுத்துருந்தோம். டைட்டானியம் பார் ஒரு தாடைக்கு 40,000 ரூபாய், 2 தாடைக்கு 80,000 ரூபாய். மொத்தம் மேல்தாடையில் கீழ்த்தாடையில் இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தி டைட்டானியம் பார் கொடுத்து தற்காலிக பற்கள் கொடுப்பதுக்கு ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,80,000 ரூபாய் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம 6 மாதங்கள் கழிச்சு ஐயா செக்அப் வரும்போது இம்ப்ளான்ட்ஸ் நல்லா எலும்போடு இணைஞ்சிருந்தது. தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால HIPC பற்களாக மாற்றிருந்தோம். HIPC பற்கள் ஒரு பல்லுக்கு 8,000 ரூபாய், மேல்தாடை கீழ்த்தாடில் 24 பற்கள் கொடுத்துருக்கோம். 1,92,000 ரூபாய் இருக்கு. இந்த பற்களுக்கு நம்ம 8 வருடங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம். அதே மாதிரி இம்ப்ளான்ட்டுக்கும் அந்த டைட்டானியம் பார்க்கும் நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துக்கிறோம். ஐயா, இப்போ உங்களோட புன்னகை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா சிரிச்சு காட்டுங்க. ஆமாம்.
சரிங்க ஐயா. உங்களோட இந்த அனுபவம் வந்து சிகிச்சை எடுத்துக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு உதவிகரமா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். இந்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு எங்க மருத்துவமனை சார்பாக நன்றிகள். இது கூட ஒரு விஷயம் சொல்லிடுறப்பா. கண்டிப்பா. நான் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர், மற்ற யூகே, யூஎஸ்ல தான் இங்கே நிறைய பேர் பார்க்குறேன். ஸ்ரீலங்காவில் தான் வந்திருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது அந்த வெளிநாட்டில் இருக்கின்ற செலவுகள் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அதை விட இது எவ்வளோ மலிவாக இருக்குது, எவ்வளோ மலிவு. ரெண்டாவது வந்து அரவணைப்பு நிறைய இங்கே இருக்குமா. நம்ம சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் நாட்டில் வந்து ஈக்குப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டென்டல் இதெல்லாம் வந்து. ஆனால் அந்த சர்வீஸ் வந்து அரவணைப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு பிஸ்னஸ் மாதிரியே இருக்கும், செலவு நிறைய கூட. ஆனால் இது எல்லாம் வந்து இங்கே மலிவாகவே இருக்குது, விலையும் குறைவு, நல்ல ஒரு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது நம்ம எல்லாம் உண்மையாக சொல்லும் போது எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து. ஏன்னா அது உண்மையான விஷயம் கூட. இதை வந்து நான் எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து வந்து உங்கள் நம்பர் சொல்லுங்கள். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இதுவாக இருக்கும்மா. சரி, நன்றி. ஓகேம்மா.